ரன் ரன் கிரேட்டர் வா 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 வீட்டுக்கு போலாம். இட் ஸ்டார்டட் ரெய்னிங். லைட்டாக தான் தூருது. பட் ஆனால் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து செம்மையாக இருட்டின்னு வர ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக க்ளவுட்ஸ் ஃபுல்லாக டெய்லி வேறு லெவல். வா என்ன காத்தடிக்குது பாருங்கள் பின்னாடி. ஆக்சுவலாக கிரேட்டரை வாக்கிங் கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணலான்னு சொல்லிட்டு கேமராவை எடுத்தேன். பட் ஆனால் அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் காரு எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பஸ். ஏன்னா மரம் இரவு ஊந்துச்சுன்னா கஷ்டம் இல்லை. ஐயோ என் காரை வேறு மரத்துக்கு கீழே வச்சுருக்கேன். வாக்கிங் போகணுமா அவங்க? எனக்கும் ஆக்சுவலாக வந்து மழையில் இப்போது நனையணும் போல இருக்குது. அதான் இப்போ நானும் கிரேட்டர் வாக்கிங் வெளியே வந்துருக்கோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு பாஸ். கொடை இருக்கு, கொடை கொடுங்க. ஸோ நான் கொடையை எடுத்துகிட்டு போகிறேன். போகலாம். ஆக்சுவலாக வந்து கோப்ரோவில் தான் vlog பண்ணுறேன். பட் இருந்தாலுமே எதுக்கு கிரேட்டருக்கு ஒரே ஜாலி. வா. ஐயோ என்ன மழை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினே இருந்தேன் நீ மழை பெய்ய போகுதுடா அப்படின்னு. அங்கே பாருங்கள் க்ளவுட்ஸை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அட்லாஸ்ட் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. செம்ம சார் பெங்களூர்லலாம் செம்ம மழை பெஞ்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு தெரியல. பாருங்க என்னோட ஆட்டத்தை பாருங்கள். அங்கே பயபுள்ளைக்கு மழை பெஞ்ச உடனே அவ்வளோ ஆட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஆக்சுவலாக லைட்டாக நனைஞ்சின்னு இருக்கேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஆக்சுவலாக நனையணும் தான் இருக்கேன். க்ளவுட்ஸ் என்னமா மூவ் ஆகுது பாஸ். இருங்க டைம் லேப்ஸ் செட் பண்ணலாம். எப்படின்னா எங்கேருந்த நேரம் வச்சு ஒரு டைம் லேப்ஸ் ஒன்று செட் பண்ணலாம். ட்ரோன் ஃப்ளை பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரத்துக்குள்ளே கேட்டு இங்கோ சிட் நான் எப்படி இருக்கேன்? ஐயோ கொடை வேற காலி. கொடை காலி ஆயிடுச்சு. சிட் எங்கள் அப்பா பாருங்க என்ன பழி வாங்கத்துன்னு இந்த மாதிரி ஒரு கொடையை குத்தமிச்சிருக்காரு போல. ஐயோ ரன் கேட்டர் வா வீட்டுக்கு போகலாம். கொடை பிடிச்சிட்டு போகுது பாஸ். கொடை பிடிச்சிட்டு போகுது. கேட்டரே வாடா. பாரு திப்பு அண்ணா விட்டு வீட்டுக்கு ஓடி வருவியா? எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சரியான மழை பெய்யல. பட் இருந்தாலும் காற்று செம்மையாகிடுச்சுன்னு இருக்குது. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. மறுபடியும் போகலாம். இந்த கேமரா எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் வந்து இது வாட்டர் ப்ரூஃப் கேமராலாம் கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏய் உள்ளவரா இந்தாங்க டாடி. பெரிய ஃபேன் பேஸே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லோரும் எங்கே உங்கள் அப்பா எங்கே விளாகில் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு செம்மையாக என்ன பண்ண முடியும். நான் அவ்வளோவா எத்தனை வரமாட்டேன். இதுக்கப்புறம்லாம் எங்களை விளாக்லாம் என்னையே டாமினேட் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ அதனால் நான் புது சேனல் ஆரம்பிக்கிறேன்டா. புது சேனலா? ஓ இது வேறு. இதை பற்றிலாம் புது சேனல் ஆரம்பிக்க போகிறாரா இவர்? ஆரம்பிங்க பார்க்கலாம். போட்டி இப்போ வரைக்கும் எனக்கு காம்படிஷன் யாருமே இல்லை. இளமையாக வாழ்வது எப்படி அதுதான் டாபிக் என்னோட சேனல். யார் யாருக்கெல்லாம் இளமையாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ போய் வாழுங்கப்பா அவர் கூட சேர்ந்து. ஆரம்பிங்க. ஏய் எங்கே தனியாக வெளியே போறீங்கன்னு இருக்கார் அவ்வளோவா. எஸ் சும்மா பண்ணி தான் சொன்னார். அவர்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வீடியோ போட்டு விளங்கிடும். இந்த மொட்டை மாடிக்கு டேங்க்கு கீழே ஓட போகிறோம் நானும் கிரேட்டரும். ஏன்னா அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் நல்லா மழையை ரசிக்கலான்னு சொல்லிட்டு. வா கிரேட்டர் வா. மழை போவா. ஓடா டேங்க்கு கீழே வந்துடுறா. வந்தாச்சு உள்ள. அவருக்கு இப்போ கீழே போய் ரோட்டில் போய் விளையாடணும். ஆனால் என்னால் இப்போ கூட்டின்னு போக முடியாது. நான் கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது. பாருங்க விட்டா குச்சிருவான் போல இருக்குது வெளியே. டைம் லேப்ஸ் எடுக்கிறதுக்கு தான் மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். பார்க்கலாம் இங்கேருந்து செட் பண்ணி வைக்கிறேன். டைம் லேப்ஸ் எப்படி தான் வருதுன்னு பார்க்கலாம். இது உள்ளே இருக்கிறது சேஃப் இல்லை போல இருக்கு பாஸ். இது உள்ளேயும் தண்ணி அடிக்குது காரில். ஐயோ ஏய் என்னடா என்ன பண்ண இருக்க நீ? செல்லக்குட்டி வந்துட்டான். சரி டைம் லேப்ஸை கெத்து விட்றாரா கிரேட்டர்? அங்கே டைம் லேப்ஸ் ஓடினு இருக்குதுடா ப்ளீஸ்டா. எனக்கு தெரியும் நீ இப்போ செம்ம குஷியாக இருக்கிறேன்னு. இதை பாருங்க பயபுள்ளையே.
ட்ரிக்கி கேமரா இருக்காங்க. இவங்கிட்ட இருந்து இந்த டைம் லாப்ஸை காப்பாற்றுறதுக்குள்ளே என் உயிர் போயிடும் போல பாஸ். என்ன ஜாலி மூடில் இருக்கியா? இந்த பாருங்க என்னென்ன பண்ணிருக்கான் பாருங்க. அப்பா இந்த ஒரு பொசிஷனில் உட்காந்து நான் விளாக் பண்ணுறது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல. கேட்ட அவர் ஜாலியாக கட்சி விளையாடினு இருக்காரு. நான் இன்னும் சேனலே வெல்கமே பண்ணல. சூப்பர். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரியான வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா என் பேர் தான் சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. கேமரா நஞ்சிடும் போகுது தெரியாமல் ஒரு டைம் லாப்ஸ் காசைப்பட்டு மொட்டை மாடிக்கு வந்து மாட்டிங்க. இப்படி இன்னும் எங்கேயும் வெளியே போகிறதில்ல. இப்போது ரொம்ப மூடி நோக்காது. போகலாமா? ஓகே, லைட்டாக விட்டுச்சு. ஐயோ ஆமாம், ஓடுறா அட பைத்தியக்கார பையில வரா. ஐயோ ஆமாம் அடியோ. இன்னைக்கு தான் வந்து பைக்கே வெளியே எடுத்து சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சேன். அதில் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லா பைக்கும் வெளியே நின்றுன்னு இருக்குது, எல்லாமே நனைஞ்சுன்னு இருக்குது. இப்போது கார் கவரோட நிலைமையை பாருங்கள், ஃபுல்லாக கிழிச்சு போட்டுருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அப்படியே சினிமாட்டிக் ஷாட்ஸ் ஸ்டார்ட்ஸ் இன் 3, 2, 1. ஸோ அட்லாஸ்ட் வந்து மழை நின்றுச்சு. அண்டு ஸ்கை பாருங்க பஸ்னா கிளியராக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் தான் மேலே வந்தேன். சரி ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் திங், என்ன தான் வந்து இங்கே ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக வந்து வீட்டில் எல்லாருமே இருந்தாலுமே வந்து நீ நியூஸ் பார்க்குறேன் தட் வந்து கொத்தா 700 பேர் 800 பேர் இட்டாலியில் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இறந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நினைக்கும் போது வந்து ரியலி வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்குது. பட் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா சூப்பர் பவர் இருந்து யாரை காப்பாற்ற முடிஞ்சால் செம்மையாக இருக்கும். இந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படியே ஒரு ட்ரீம் மாதிரி இது அப்படியே முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒருத்தவங்களுடைய ஃபேமிலியை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒருத்தவங்க இப்போது வீட்டுக்குள்ளேயே இருந்துன்னு அவங்க ஃபுட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சீரியஸ் சப்போஸ் இந்த சுச்சுவேஷன் சீக்கிரமாக மாறணும். அது மட்டும் இல்லை, இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கொரோனா பேஷண்ட்ஸ்லாம் வந்து தப்பிச்சு ஓடுற சீன்லாம் வந்து நடக்குது. இதெல்லாம் வந்து ஏதோ மூவியில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. அண்ட் டாக்டர்ஸு போலீஸ்மென்ஸ் அவங்களாம் வந்து எவ்வளோப்பா எப்படி ஒரு ட்ராஜடியாக போயின்னு இருக்கு பாருங்க. ரெடி எப்போ கரண்ட் வரும்? கரண்ட் வரல. ஃபோன் எடுக்கல. ஏபியில் இந்த டைமில் யாரும் இருப்பா? யாரும் இருக்க மாட்டாங்களா? எப்பவுமே இருப்பாங்க 2 பேர் எமர்ஜென்சிக்கு. அப்படியா? பாருங்கள், இந்த டைமில் கூட இபிலெலாம் ஒர்க் பண்ணுறாங்க பாஸ், வேறு லெவல். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். ரொம்பவே ஷார்ட்டான ஒரு வீடியோ தான். See people in the next video. Till that, signing off, you are Cherry. As usual, just eat, sleep, ride and repeat that again guys. Tata, bye bye. சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. பை.
தேர்ஸ்டே நினைக்கிறேன். தேர்ஸ்டேவா? ஐயோ